கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை அவருடைய சித்தத்தின்படி கரம் பிடித்து வழிநடத்துவாராக. அல்லேலூயா. நம்முடைய சித்தம் அல்ல, அவருடைய சித்தம். அல்லேலூயா. ஆகையால் அவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நமக்கு நேர்த்தியான காரியங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிற விசேஷித்த காரியம். ஆகையால் இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே ஒரு சில வசனங்களை வைக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 34 அதிகாரம் 10 வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. இது தேவனுடைய வார்த்தை. இது தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது அவர் நம்மை உற்சாகப்படுத்துவது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதனுடைய பொருள் என்னவோ அது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அதை நாம் பிரயாசப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிரயாசம், நம்முடைய விருப்பம் வைக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னவே நம்மை அறிந்த தேவன் அவர். பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம்மை இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட தேவன் இந்த பூமிக்கு நாம் வருவதற்கு முன்பாகவே நமக்கு என்னென்ன நடக்கும் என்பதை எழுதி வைத்திருக்கிறார். என்னென்ன செய்யணும்னு அவரே செய்வார். நம்முடைய நினைவுகள் 1000 நினைவுகள் இருக்கலாம், நம்முடைய வழிகள் 1000 வழி இருக்கலாம், நம்முடைய விருப்பம் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் நம் வாழ்க்கையிலே நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் தான் அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். கவர்னன்ட். பிரைஸ் தி லார்ட். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கை பண்ணி வாக்குத்தத்தங்களை கொடுத்து அதன்படி கரம் பிடித்து வழிநடத்த ஆரம்பிக்கிறார். ஒரு வித்தியாசமான காரியங்களை இந்த உலகம் முழுவதும் தேவன் செய்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய வருகை வரையிலும் இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து தம்முடைய கிரியைகளை செய்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நாம் பயந்து விடக்கூடாது. நம்முடைய சூழ்நிலை மாறுமா? எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஆவிக்குரிய காரியம் எப்படி இருக்கும்? நம்முடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா என்றெல்லாம் பல கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நேர்த்தியான காரியங்களை தம் பிள்ளைகளுக்கு செய்து முடித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சிறு வயதிலிருந்து இந்த வயது வரையிலும் இன்னும் வரப்போகிற நாட்களிலும் நம்முடைய நினைவுகள்லாம் வித்தியாசமாக இருந்தது, நம்முடைய விருப்பம் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் தேவனுடைய விருப்பம் தான் நிறைவேறினது. ஹல்லேலூயா. ஆகையால் ஆண்டவர் அவர் செய்ய நினைத்தது உங்களுடைய வாழ்க்கையிலே தடைபடாது. நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன் ஜனங்கள் முன்னாக அவர் செய்துட்டு போறவர்ல. அல்லேலூயா. உன் ஜனங்களுக்கு முன்படி நீ வாழ்கிற பூமியிலே மக்கள் மத்தியில், உறவுகள், நண்பர்கள், இன்னும் பல விதமான மக்கள் மத்தியில் அவர் செய்யற போகிற காரியம் எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். நான் மறைமுகமாக செய்யிட்டு போக மாட்டேன், வெளியரங்கமாக செய்வேன். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமாக இருக்கிறேன், என்னை என்று ஒருவனும் பிதாவின் என்று வர முடியாது என்று சொன்னார் அல்லவா? The God given everlasting life, நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும்படியாக நமக்கு அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவர் ஆபிரகாமுக்கு மாத்திரம் உடன்படிக்கை அல்ல, ஈசாக்குக்கு மாத்திரமல்ல, யாக்கோப்புக்கு மாத்திரமல்ல, யோசுவாவுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை அது எதுக்கு பண்றாருன்னா நமக்கு தான், நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி.
இந்த சமுதாயத்தில் சட்டங்கள் திட்டங்கள் வேற மாதிரி இருக்கலாம், உலகம் ஆண்டவரை அறியாமல் கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தரை அறிந்த நம்மை அவர் கரம் பிடித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்காதபடி நான் மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். உன்னை நான் விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். ஏன் எதற்கெல்லாம் சொல்றது காரணம் என்ன? கடைசி வரலும் நம்ம நடத்துவார், உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. நேர்த்தியான வழியில் உங்களை நடத்துவார், நேர்த்தியான பாதையில் உங்களை நடத்துவார், செவ்வையான பாதையில் நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். விசேஷித்த விதமாக நீங்கள் விசேஷித்தமானவர்கள் ஆண்டவருக்கு. ஆகையால் விசேஷித்த விதமான காரியம் தான் செய்வார். பிரைஸ் தி லார்ட். வார்த்தைகளை நம்புங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நம்புங்கள். உலகத்தை நம்பாதீங்க. உலகம் மோசம் போக்கும், உலக மனிதர்கள் மோசம் போவார்கள், அவர்கள் எல்லாம் வேற வழியில போடுவாங்க. ஹல்லேலூயா. தேவன் வேற வழியெல்லாம் போக மாட்டார். அவர் என்ன சொல்றார் அதான் செய்வார், செய்து முடித்திருக்கிறார். ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஏனென்றால் தேவன் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் பிரியமானவர்களே. ஆகதான் யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. பரிசுத்தம் பண்ணுங்கள், பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று ஏன் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நம்முடைய கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உலக கடவுளெல்லாம் வேற விஷயம். உலக கடவுளுக்கு வரலாறுலாம் கிடையாது, வேற மாதிரிலாம் இருக்கு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வரலாறு உண்டு, சரித்திரம் உண்டு. ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதும் பரிசுத்தராக இருக்கிறார், உண்மையாக இருக்கிறார், நேர்மையாக இருக்கிறார், நீதி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்கிறவராகத்தான் சுற்றி தீர்ந்தாரே தவிர தீமை செய்யவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். இயேசு ஒரு நாளும் தீமை செய்யவே இல்லை. எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவர்கள் மனம் திரும்புவதற்குள் வரும்போது, தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது, இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது அவர்களை நீதிமானாக ஆண்டவர் மாற்றுகிறார். நான் சரியா இருக்கிறேன், நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன்றது வேற. ஹல்லேலூயா. ஆனால் தன்னை தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எந்த ஒரு காரியமும் அது பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கும், தேவனை விட்டு பிரித்து வைக்கக்கூடிய காரியமாக இருக்கும். சாத்தானானவன் தந்திரமாக இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. தந்திரமாக செய்வான், நம்முடைய கண்களுக்கு இனிமையாக இருக்கும். ஆனால் உலகம் நம்மை வேறு விதமாக கொண்டு போய்விடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். மனிதன் தவறு செய்யக்கூடியவர் இயல்பாகவே இருக்கிறார்கள். மனம் அது ஒரு மாதிரியானது, மனம் சரியாக இருக்காது. ஒவ்வொரு இங்கே இருப்பீங்க, ஆனால் எங்கேயும் உங்களுடைய உள்ளே இருக்கும். அப்புறம் திரும்ப அதை கொண்டு வருவீங்க. ஹல்லேலூயா. இங்கே தான் உட்காந்துருப்பீங்க ஆலயத்தில், ஆனால் மனசு எங்கேயோ ஓடிட்டு இருக்கோம். கேஸை திறந்து விட்டோமா, மூடினோமா, இல்லை மீன் கறியை வாங்கி வச்சோமா மூடினோமா, இல்லை பூனை வருமா இல்லை வராதா, வீட்டில் சொன்னோமே அவன் சரியாக பூட்டி வச்சானா, இல்லை வீட்டை திறந்து விட்டுட்டு போயிட்டானா, இப்படிலாம் பல எண்ணங்கள் நமக்கு இருக்கும். ஆனால் ஆலயத்தில் தான் உட்காந்துருப்போம். இயேசு நல்லவர் நல்லவர்னு பாட்டெலாம் பாடுவோம். ஹல்லேலூயா. மனசு அப்படியாப்பட்டது. இந்த மனசை சரி பண்ணணும்னாக்க நம்முடைய அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம், மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். யாரும் உன்னை அடித்து திருந்தவன்னு சொல்ல, நீ ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது, ஆண்டவரே என்னுடைய குறைகளை நீக்கும், நான் பாவியான மனுஷன், so nobody can perfect in the world, each one has a sinner ன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் உம்முடைய பிள்ளையாக வந்திருக்கிறேன், குறையோடு தான் வந்திருக்கிறேன், அந்த குறையை நீக்கும்படியாக எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. வெட்கப்படுத்த கூடிய சமுதாயத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் அந்த வெட்கத்தை நீக்கும்படியாக எனக்கு உதவி செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட்.
மனுஷன் பிரச்சனை இல்லாதவன் யாவனும் கிடையாது உலகத்தில். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அது குழந்தையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தை ஆள்கிறவர்களாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாகத்தான் இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு மனநிறைவை கொண்டு வருகிறார். என்னுடைய பிரச்சனையை நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன். அல்லேலூயா. என் தாய் தகப்பன் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படின்ற ஒரு மனசு பிள்ளைகளுக்கு வந்துடும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தன் தாயின் மீது தகப்பன் மீது ஒரு விசுவாசம் வச்சுட்டாவே உலக பிரகாரமாக ஒரு பயம்லாம் போயிடும். பிரைஸ் தி லார்ட். அதை விட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது அவர் எனக்கு இருக்கிறாரு, என்னை சரியான பாதையில் நடத்துவார். நான் குறைவுள்ள மகன் தான், ஆனாலும் நீதியின் பாதையில் என்னை நடத்துவார். ஏன் நடத்துவார்? அவர் நீதியின் தேவன். அல்லேலூயா. அவர் நீதியின் தேவன். அவர் நம்முடைய ஆலயத்திற்கு வருவதற்கு காரணம் என்ன? நம் ஒரு புது சிருஷ்டியாக மாற வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. உடையை மாற்றுவதாலோ, சூழ்நிலையை மாற்றுவதாலோ, அல்ல சமுதாயத்தில் நம்முடைய அந்தஸ்தை மாற்றுவதாலோ, பொருளாதாரத்தில் மாற்றுவதாலோ பிரயோஜனமே இல்லை. அது உலக காரியம் அது. ஆனால் நீ தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக்கொள். இந்த திருவிருந்து மூலமாக எவ்வளவு பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிறார் தெரியுங்களா? இது பாவமான சரீரம் அவர் சரீரமாக அவருடைய சாயலாக மாற்றுகிறார். அது போக போகத்தான் தெரியும் உங்களுக்கு. அல்லேலூயா. சில பேருக்கு அது ஒன்று சும்மா படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்வாங்க. இல்லை இல்லை இல்லை, நம்முடைய தேவன் பேசுகிறவர். நம்முடைய தேவன் நமக்கு பேசி நமக்கு உணர்த்தக்கூடியவர். இதை செய்யாத, இதை செய். அல்லேலூயா. அல்லேலூயா. மற்ற தெய்வங்கள்டெல்லாம் அது கிடையாது. அப்படி சட்டங்கள் எதுவும் சொல்ல, அவங்க சட்டம் அப்படி இல்லை. நம்முடைய சட்டம் வேற. பழைய ஏற்பாட்டு காலங்கள் வேறு, இயேசு கிறிஸ்துவுடைய புதிய ஏற்பாட்டு காலங்கள் வேறு. அவர் நமக்கு நல்லதைத்தான் செய்வார். நல்லவர்கள் என்று பெயர் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் நல்லவர்கள் அல்ல, பாவியானவர்கள் தான். ஆனால் கர்த்தருக்குள் வரும்பொழுது நம்மை நீதிமானாக மாற்றுவதல்ல, நல்லவர்களாகவும் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆகையால் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்களே ரெக்டிஃபைடு, ரிப்பெண்ட், டர்ன் பேக். நீங்கள் உணர்ந்து செயல்படுங்கள். ஒவ்வொரு காரியமும் உடனே முடிய போகிறதில்லை. அல்லேலூயா. ஒன்று ஒன்றாக ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தால் அது சரி பண்ணிகிட்டே வருவார். சரியான பாதையில் வந்து நிறுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் சோர்ந்து போகாதவர்கள் பிரியமானவர்களே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அவர்கள் தான் அவர் சொன்னார். ஏசாயா 41:10 என்ன சொல்லப்படுகிறது? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். பிரைஸ் தி லார்ட். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்ப நம்மை ஆண்டவர் என்ன நோக்கத்திற்கு தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆனால் பயத்தை மட்டும் நீக்கி போடணும். இல்லை, நான் பயப்பட மாட்டேன், அது உலக காரியம். தேவனுக்குள் பயப்படு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்துட்டாவே போதும். நீ அவரால் வழிநடத்தப்படுவாய், நீ அவரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் யாரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக, கர்த்தர் இடத்திலே தாழ்மை உள்ள ஒரு பிள்ளைகளாக நீங்கள் மாறும் பொழுது அவர் உங்களுக்கு கிருபையின் மேலே கிருபையை கொடுப்பார். தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் கொடுக்கிறது தான் அந்த கிருபை, கிரேஸ். அல்லேலூயா. மெர்சி. மெர்சி எப்படி கிடைக்கும்? நம்மை தாழ்த்தும் பொழுது. தேவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தினுடைய அதிபதி என்னிடத்தில் வருகிறான், இடத்திலே ஒன்றும் கிடையாதுன்னு தைரியமாக சொல்றார். நம்ம சொல்ல முடியுமா? இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா? சமுதாயத்தில் நிறைய பேர் சொல்ல முடியாமல் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உலக காரியங்களுக்கு பயப்படுறாங்க. ஏன்? அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அந்த பயம் வருகிறது. ஆனால் உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் பயமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா.
அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், நீங்கள் இருக்கிற எந்த பகுதியில் இருந்தாலும் வாழ்ந்தாலும் சரி, உனக்கு விரோதமாக ஆயுதங்களை கொண்டு வருவார்கள். ஆனால் உங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். உங்கள் மீது குற்றம் சாட்டும்படி விரும்புகிறவர்கள் மேல் குற்றம் வருமே தவிர உங்கள் மீது குற்றம் வராது. ஏன்னா கர்த்தரை நீங்கள் நம்பி இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீங்க. அவரால் நடத்தப்படக்கூடிய பிள்ளைகள், அவருக்கு நீங்கள் பயப்படக்கூடிய பிள்ளைகள். ஆகையால் சமுதாயம் 1000 கொண்டு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆகையால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே மனநிறைவை ஆண்டவர் கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த பொல்லாத உலகம், பொல்லாத மனிதர்கள் மத்தியிலே, அசுத்தம் உள்ள உதடுகள் உள்ள மத்தியிலே வாழ்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அசுத்த உதடுகள், யாரும் உங்களை பாராட்ட மாட்டாங்க, யாரும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாங்க, நீங்கள் நல்லா இருக்குன்னு யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை எவனும் தடை பண்ண முடியாது. அவர் நடத்தும் போது யாரும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க வேதம் சொல்வது, சிறைப்பட்டு போனவர்கள் தீவிரமாய் விடுதலை ஆவார்களாம். ஆண்டவர்கிட்ட எவ்வளோ பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்கிறார் பாருங்க. அதனால தான் நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அவருடைய நீதியின் வலதுகரத்தினால் வந்தபடியினால் தான் நம்மை நீதிமானாக கர்த்தர் மாற்றுகிறார். உலக பிரகாரமாக போயிருந்தா எங்கேயோ போயிருப்போம், மண்ணுக்குள்ளே போயிருப்போம். நீங்கள் மட்டும் இல்லைன்னா எப்போனா சென்றிருப்பேன், நான் மண்ணுக்குள்ளே போயிருப்பேன் பாட்டு பாடுறாங்கல்ல, அதுமாரி எப்போதே போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வரலும் கர்த்தர் நம்மை நடத்தும்படி விரும்புகிறார், நம்மை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். உங்களை மாத்திரமல்ல, உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். மற்றவங்களுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். மற்றவங்களுக்கு இல்லாத பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வரும். ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். பிரைஸ் தி லார்ட். பிரச்சனை வரலன்னா ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் கண்டுபிடிக்க முடியாதே. அதனால தான் தாவீது சொல்றார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே தானே நான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பார்த்தேன். இந்த உபத்திரம் வரலன்னா பார்க்க முடியாது. உபத்திரம் வரும்பொழுது ஒரு மனிதனை ஆண்டவர் ஞானமுள்ள ஒரு பிள்ளையாக மாற்றுகிறார், அறிவுள்ள ஒரு பிள்ளையாக மாற்றுகிறார். ஏன்னா மனிதன் எல்லாரும், பொதுவாக மனிதர்கள் எல்லாரும் ஏமாந்து போகக்கூடியவர்கள். கொஞ்சம் ப்ரைஸ் பண்ணோம்னா நம்ம ஏமாந்துருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஒருத்தர் பாராட்டினா ஏமாந்துருவீங்க, உங்களோட பழகிறவர்கள்ட்ட கூட ஏமாந்துருவீங்க. ஆனால் கர்த்தர் கூட நீங்கள் இருக்கும் பொழுது, கர்த்தரை நீங்கள் தேடும் பொழுது, நிச்சயமாக ஏமாற்ற நினைத்தவர்கள் தான் ஏமாந்து போவார்களே தவிர உங்களை கர்த்தர் நிலை நிறுத்துவார். அப்படி நிறுத்துவார். எவ்வளோ நல்லவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகையால் அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே நாம் வந்திருக்கிறோம். அவருடைய கரம் சாதாரணமான கரம் அல்ல. ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்த கரம், அதிசயங்களை செய்த கரம். அப்போ உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. ஆகையால் எரேமியா 1ஆம் அதிகாரம் 18-19. இதோ தேசம் அனைத்துக்கும், யூதேயாவின் ராஜாக்களுக்கும், அதன் பிரபுக்களுக்கும், அதன் ஆசாரியர்களுக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அல்லேலூயா. யாருக்கு முன்னாடி ஆக்கினாராம் ஆண்டவர்? எரேமியாவை. அல்லேலூயா. ராஜாக்களுக்கு முன்னாடி, ஆசாரியர்களுக்கு முன்பாக, தேசத்தின் ஜனங்களுக்கு எதிராக உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்கம் ஆக்கினேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. எவனோடு நாம் போராட முடியாது, எவனோடு நாம் சண்டை செய்ய முடியாது. தவறுகள் செய்கிறார்கள் என்று சொன்னாலே அவர்கள்ட்ட நம்ம போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் போகிறேன், நீரே, நான் உனக்காக செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.
19ஆம் வசனம், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை காப்பாற்றும்படி நான் உன் கூட தான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். சமுதாயத்தில் ஆண்டவரை பற்றி சொல்லும் போதே இப்போ தமிழ்நாட்டிலே பிரச்சனை, ஒவ்வொரு மாநிலத்திலும் பிரச்சனை பண்ணுறாங்க. எவ்வளோ யுத்தம் பாருங்க, எவ்வளோ காரியம் நடக்குது. இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது. கேட்கறது யாரு? இது ஏன் நாடு, ஏன் என்னுடைய ஊருன்றான், என்னுடைய நாடுன்றான். என்ன யாருக்கு யார் நாடு? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மண்ணிலே உருவாக்கப்பட்டவன், மண்ணுக்கே செல்லக்கூடியவன். அப்படிப்பட்ட வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் நான் தான் அப்படின்னாக்க எப்படி அது? பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் இந்த உலக மக்கள் தெரிந்து கொண்டபடினாலே அவர்கள் எல்லாவற்றிலும் சிறந்த ஒரு பிள்ளைகளாக மாறினாங்க. எல்லாவற்றிலும் சிறந்த பிள்ளைகள். இந்த உலகத்தில் கண்டுபிடிப்பு, அதிசயம், ஆச்சரியமான காரியங்கள், மனித குலத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளால் கண்டுபிடிக்கப்பட்டது தான். அதை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இயேசுவை பற்றி சொல்லக்கூடாதுன்றோம். ஏன்னா அப்படியாப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம். கடைசி காலத்தில் தான் வந்துகிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை எப்போதுனாலும் இருக்கலாம். ஒருவேளை மற்றவங்க கிண்டல் பண்ணாலும் கேலி பண்ணாலும் அவருடைய வருகை நிச்சயமாக உண்டு. நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுதான். யூ ஆர் த பர்ஃபெக்ட், யூ ஆர் த ரைட்னஸ், யூ ஆர் த வாக் வித் காட். அல்லேலூயா. அவர் எப்போனாலும் வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம மனம் போன போக்கில் வாழ முடியாது. மனம் திரும்புதல், அதான் மனம் திரும்புதல். நீங்கள் எப்போதும் ஆயத்தமாக இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனசாட்சி ரொம்ப முக்கியம். மனசாட்சி தான். இதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. யாரும் பார்க்க முடியுமா? எத்தனை ஸ்கேன் எடுத்தாலும் அது தெரியாது. சரீரத்தை தான் ஸ்கேன் எடுக்க முடியும். சரீரத்தில் இருக்கிற உறுப்புகளை தான் ஸ்கேன் எடுக்க முடியும். மனசாட்சியை ஸ்கேன் எடுக்க முடியுமா? உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்களை ஸ்கேன் எடுக்க முடியுமானா முடியாது. அது ஆண்டவருக்கு தான் ஸ்கேன் எடுப்பார். அல்லேலூயா. இந்த மனசாட்சியை அவருக்கு முன்னாடி சரியாக வச்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எந்த சூழ்நிலையும் உங்களை பலவீனப்படுத்தாது, சோர்ந்து பண்ணாது. எப்போதும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அல்லேலூயா. ஆகையால் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, ஆகையால் தான் வேதம் சொல்கிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28-30 என்ன சொல்கிறது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அப்போ தீமையாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது நன்மையாக தான் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்கூறி அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்கூறித்திருக்கிறார். நான் யாருடைய சாயலில் இருக்கிறேன்? பிரைஸ் தி லார்ட். தாய் தகப்பனுடைய சாயலில் நான் வந்தாலும் இந்த பூமியில் இப்போ என்னுடைய சாயலை என்ன மாற்றுறாரு? அவருடைய சாயலாக மாற்றுறாரு. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டோடைய சாயலே நம்ம கொடுக்கறனாக்க அதை விட இந்த உலகத்தில் என்ன இருக்கு? வேற ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. நீ வா, நித்திய ஜீவனுக்குள் எப்பனாலும் வான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நம்ம மீது அன்பு வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, அவருடைய சாயலாக குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்கூறித்திருக்கிறார். அப்போ உலக பிரகாரமாக வாழ தெரியாதா? உலக பிரகாரமான காரியங்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொள்ள முடியாதா? இல்லை உலக பிரகாரமாக போய் பெரியால் ஆக முடியாதா? விளையாட்டுலையோ அரசியல்லையோ ஏதோ ஒரு காரியத்தில் சினிமாலையோ வர முடியாதா? வர முடியும். எதுனாலும் வர முடியும். ஆனால் அவருடைய சாயலாய் வர முடியுமா என்றால் முடியாது. அது உங்களுக்கு தான் ஆண்டவர் அந்த சாயலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலக பிரகாரமாக எப்படினாலும் இருக்க முடியும்.
பிரைஸ் தி லார்ட். அப்படி இருந்தவர்கள் தான் நாம், உலக பிரகாரமாக இருந்தவர்கள் தான் நாம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் இன்னும் கொண்டு போயிருப்பான். கடைசியாக கொண்டு போய் என்ன பண்ணுவான் பிசாசு? ஆண்டோடைய சாயலை மறந்து அவனுடைய சாயலை கொடுத்துருவான். பிசாசாவுடைய சாயல் வரக்கூடாது நமக்கு. உலகத்தில் நம்ம இருந்தாலும் நம்ம தேவ சாயலாக தான் மாறணும். தேவ சாயலாக மாறி மாறி தான் நம்ம போகணும். ஹல்லேலூயா. அதில் உலகத்தில் போனால் அது பிசாசானுடைய சாயலில் வந்துடும். அவன் நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடினால் நாளுக்கு நாள் அவருடைய சாயலிலே நான் விருத்தி அடைந்து கொண்டிருக்கிறேன். அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அவருடைய சாயலாக வந்துட்ட பிறகு அப்புறம் என்ன, ஒன்றும் பயமே தேவையில்லை. எந்த அரசாங்கமாக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க பயப்பட மாட்டாங்க. ஏன் பயப்பட மாட்டாங்க? ஆண்டவுடைய சாயலில் இருக்கிறவங்க பயப்பட மாட்டாங்க. ஆண்டவுடைய சாயலில் ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா பயப்படவே மாட்டாங்க. உலகத்துக்கு பயப்பட மாட்டாங்க, பிசாசுக்கு பயப்பட மாட்டாங்க, பில்லிச்சூனிய கட்டுதல் சாபங்கள் யாராக இருந்தாலும் பயப்பட மாட்டாங்க. காரணம், நான் தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயல்ல நான் இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு வந்துடும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உணர்வு வரும் பொழுது நீங்கள் எதையும் சாதிக்க முடியும். இந்த சமுதாயத்திலே உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமையாக திரும்பாது. நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதித்தால் ஆசீர்வாதம், மற்றவர்களை நீங்கள் சபித்தால் சபித்தல் தான். ஹல்லேலூயா. நமக்கு வருகிற விபத்து, ஆபத்து, மரணத்தை கூட ஆண்டவர் வேறு விதத்தில் திருப்பி விட்டுருக்கிறார். அதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா? எத்தனையோ மரணங்கள் வந்தது என்னை நோக்கி. அடுத்தது கேள்விப்படும் போது அவங்க இருந்தாங்க, என்ன விஷயம்? இல்லை, உனக்கு என் கிருபை உனக்கு இருக்குன்றார். பிரைஸ்லா. என்றைக்கும் மறிக்க போகிறோம், அது வேறு விஷயம். என்றைக்கும் மறிக்க போகிறோம். பூமியில் பிறந்தவங்க யாராவது மறிச்சு தான் ஆகணும். ஆனால் தேவ சாயலில் நம்ம மறிக்கணும், தேவ சாயலாக மாறணும். அதுக்கு ஒப்பாக தான் நம்மளை அழைத்திருக்கிறார் ஒவ்வொருவரையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீதியெல்லாம் கூட கொடுக்க மாட்டாரா? எல்லாம் கொடுப்பார், எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். ஆகையால் தம்முடைய எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை அழைப்பும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானம் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமானம் ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தியிருக்கிறார். இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதா என்பதை நாம் கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவருடைய சாயலை நான் மாற்றிருக்கிறாரு. அவருடைய பிள்ளையா நான் மாறி இருக்கேன். என்னை மாற்றிக்கொண்டு வருகிறார். எவ்வளோ பெரிய பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட பெற்றவங்க மன்னிக்கிறாங்கல்ல. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஸ்கூலில் போய் சேர்த்தா கூட ஆசிரியரை பயன்படுத்திட்டு தான் வராங்க பெற்றோர். கை போடக்கூடாது, பிள்ளையை அடிக்கக்கூடாதுன்னு. அப்போல்லாம் ஸ்கூலில் சேர்க்கும் போது என்ன பண்ணுவாங்க? அவன் உயிரை மட்டும் விட்டுருங்க, தோலை உரிங்கன்னுவாங்க. எப்படியாச்சும் படிக்கணும்னு சொல்லி தோலை உரிங்கன்னுவாங்க. இப்போ யாராவது முடியுமா? போய் உடனே நிற்கிறாங்க, என்ன கையை வச்சாரு. சட்டங்கள் சரியில்லாமல் போய்கொண்டிருக்கிறது சமுதாயத்திலே. மனிதர்கள் தன்னை உணரக்கூடிய அளவுக்கு அந்த உணர்வுள்ள ஆவியை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியை பெறாமல் இன்றைக்கு நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். கண்டித்து உணர்த்துகிறார்கள் என்று சொன்னால், சபையில் கூட கண்டித்து உணர்த்துகிறார்கள் என்று சொன்னால் அது நமக்கு நன்மைக்கு தான் செய்கிறார்களே தவிர தீமைக்கு கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், யாரையும் நம்பி உலகத்தில் மோசம் போய்விடக்கூடாது. இன்னும் வழி சொல்லுவாங்க. ஊழியக்காரங்கள்ட்ட ஆண்டவர் பேசுவார். அவங்க கடந்து வந்த பாதையில் சாதாரண பாதை இல்லை, சாதாரண பாதையில் வந்திருக்க மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நம்முடைய ஊழியத்தை கூட கிருபையினால் பெற்ற ஊழியம். ஹல்லேலூயா. நம் ஆண்டவருடைய கிருபையினால் பெற்ற ஊழியம், இலவசமாய் பெற்ற ஊழியம். ஆகையால் தான் பெரும்பாலும் இலவசமாய் கிருபையினால் நம்ம செய்கிறோம். பணம் சம்பாதிக்க தெரியாதா? ஹவு டு கலெக்ட் த மணி டு த பீப்புள், ஹவு டு ஆஸ்கிங் த மணி டு த பீப்புள் எல்லாம் தெரியும். இல்லை, நமக்கு அந்த ரட்சிப்பை இலவசமாக கொடுத்துருக்கிறார். நம்ம மன்னித்திருக்கிறார், நம்ம வழி நடத்துகிறார். நம்ம கேட்கும் போதெல்லாம் நமக்கு உதவி செய்கிறார். நம்ம மற்றவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம்ல, அது கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. அது கஷ்டத்தில் நினைக்கிறது. வாழ்கிறவங்க எப்படினாலும் பண்ணலாம்,
வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எப்படினாலும் பேசலாம், மேடை பேச்சு. ஆனால் உபத்திரவத்தின் மத்தியில பேசுறாங்கன்னா சாதாரண விஷயம் அல்ல. அவர்கள் எவ்வளவு விசுவாசமாக ஆண்டவர் மீது இருப்பார்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் சகலம் நன்மைக்கு எதுவாக நடந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுனா நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அவர்களால் எவர்களை முன்கூறி அறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானமாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமானமாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். இந்த 4 காரியமும் நம்முடைய அந்த பகுதியில் கொடுக்கப்பட்ட 28 30 வரலும் இந்த வசனத்தை நீங்கள் உரிமையாக்கி கொள்ளுங்கள். உரிமையாக்கி கொள்ளுங்க. இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லுங்க. நான் உண்மை பின்பற்றி வந்ததற்கு எனக்கு நடக்கணும் சொல்லுங்க. அர்ப்பணியுங்க, மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மை உதித்ததுன்னு உலகம் சொல்லும். உலகம் சொல்லும். பிரைஸ் தி லார்ட். யாரும் உங்களை பாராட்டலன்னு நினைக்காதீங்க. உலகம் பாராட்டும் நாட்கள் வரும். உலகமே பாராட்டும். ஐயோ நம்ம இன்னும் விளம்பரம் ஆகலையே. இந்த கார் இருந்தால் தானே மதிக்கிறான், நிறைய கூட்டம் இருந்தால் தானே மதிக்கிறான், கொஞ்சம் வசதிக்கு காட்டினா தானே மதிக்கிறான். இல்லை இல்லை, நாட்கள் வரும். எல்லாம் ஆண்டவர் செய்து முடிப்பார், நல்லா செய்வார். அப்படி வரும்பொழுது என்னன்னாக்க ஆண்டவருடைய சாயலாவே கடைசி வரலும் இருக்குன்னு சொல்லி அர்ப்பணிக்கணும். அதான் முக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 3 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 29 30 உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும்படியாக விரும்புங்கள். ஏதோ சும்மா நான் படிச்சுட்டு போறதுக்காக வரல, அது என் வாழ்க்கையில நிறைவேறணும். நீ ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதீர்கள். இது எப்படி நடக்கும் என்று நீங்க கேட்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா. யாருக்குள்ள முத்திரை போடப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாளிலிருந்து விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களை முத்திரை போட்டு வச்சிருக்கிறார். நீங்க என்னடானாக்க என்ன எங்க நீங்க உட்காந்து என்ன முத்திரை போட்டிருக்காரு, எங்கேயா போட்டிருக்காருன்னு கேட்குறீங்க. பாஸ்டர் எங்கே போட்டிருக்காரு? உங்கள் மேலே போட்டிருக்காரு, என் மேலே போட்டிருக்காரு, முத்திரை போட்டிருக்காரு. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு இந்த அடையாளம் போடப்பட்டிருக்குன்னு சொன்னாக்க, அவருக்கு சொந்தமானவர்களாகிய நீங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். நீங்க எந்த ஒரு உலக பிரகாரமான காரியத்தில் மீட்கப்பட வேண்டுமானால் அவர் அச்சாரமாக கொடுக்கப்பட்டுதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, அந்நிய பாஷை பேசுங்க. அது மற்றவங்கள்ட்ட முன்னாடி தான் பேசணும், ஒன்றும் இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட முறையில் பழகி பேசிக்கலாம். அப்படி பேசும்போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். ஆவியானவர் என்ன இருக்காரு? நம்முடைய சுதந்திரத்துக்கு. நம்ம அடிமை இல்லை. அல்லேலூயா. தேசம் அடிமையில இருக்கு, மனிதர்கள் அடிமையில இருக்கிறாங்க. நாம அடிமை கிடையாது. காரணம் என்ன? ஆவியானவர் நமக்கு முத்திரை போட்டிருக்கிறார், ஆவியினுடைய அபிஷேகத்தை. அதனால்தான் ஆவிக்குரிய சபை என்று சொல்லப்படுகிறது. மற்ற சபைகளை கம்பேர் பண்ணாதீங்க. ஆண்டவர் உங்களை தனிப்பட்ட முறையில் நடத்தும்படியாக விரும்புகிறார். உங்களுடைய குடும்பத்தை விரும்புகிறார், உங்களுடைய பிள்ளைகளை விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
அதனால தான் ஆவியானவர் நமக்கு முத்திரை போட்டிருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை வச்சிருக்கிறார், பெரிய காரியங்களை நமக்கு செய்திருக்கிறாரு, செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் சோர்ந்து போகக்கூடாது, பயப்படக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய அதிசயங்களை காணும்படியாக தான் நம்மளை வச்சார். என்னது அதிசயங்கள்? நான் அதிசயங்களை பார்க்க வேண்டும். சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், இதெல்லாம் எப்படி நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். காரணம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். அப்ப செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவா? ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக சமபூமியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எப்பேற்பட்ட பெரிய பர்வதமாக இருந்தாலும் உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கோடாகோடி பெறுவீர்கள். நாம் எழுந்து ஜெபிப்போம். கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாகிய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனையை நீங்கள் கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு அன்பான சகோதர சகோதரிகளையும் தாய் தகப்பன்மார்களையும் பிள்ளைகளையும் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. இந்த நாளுக்குரிய அடையாளம், இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்யுங்க. சுகபலம் தாருங்க, ஆரோக்கியம் தாருங்க, அவருடைய தேவைகளை, பொருளாதாரத்தை சந்திங்க, ஆவிக்குரிய காரியங்களை வளர்ச்சியை கொடுங்கப்பா. உம்முடைய பார்வையில் உம்முடைய பிள்ளைகளை விளையேற பெற்றவளாக மாற்றுங்க. துதி கன மகிமை எல்லாம் நோக்கி செலுத்துகிறேன். ஆண்டவர் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.